பார்த்தீங்கன்னா வத்தல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அரிசி வத்தல் தான் போட போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி மிக்சியில் போட்டுட்டு வந்து அரைச்சிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வந்து அரைச்சிக்கோங்க, கொஞ்சம் எச்சு மிச்சுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து அரைச்சிக்கோங்க. ஸோ தட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஊற வச்சு வந்து போடுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஊற வச்சு போடுறதுனால என்ன ஆகும்னாக்கா சீக்கிரம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 1 year வரைக்கும் ஸ்டோர் பண்ண போகிறோம். அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறப்போ என்ன ஆகும்னாக்கா அது வந்து ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி வந்து மிக்சியில் அரைச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து போடுங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த 3 கப் அரிசி எடுத்துனா 1 கப் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவு எடுத்துனா 1 கப் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜவ்வரிசி வந்து எடுத்துக்கோம். ஸோ இது என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து கரைச்சிக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மிளகா பொடி. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பொடியாக அரைச்சின்னு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து மிளகா பொடி வந்து போடலாம். ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். தண்ணி வந்து இந்த பக்கம் வந்து காஞ்சி இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொட்டணும் என்னங்கன்னா கட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்குது. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிளகா பொடி வந்து கொட்டிக்கிறோம். கொட்டிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1/3 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி வந்து 1 கப் எடுத்துக்கோம். அரிசி மாவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபைன் பவுடர் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் போட்டுருந்தோம்னா உப்பு வந்து லிமிட்டடாக தான் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் எங்கள் அம்மாலாம் வந்து லைக் எங்கள் அம்மாக்கெல்லாம் கொடுப்பேன். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்மியாக வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ வேணும்னா கொஞ்சம் அதிகமாக நீங்கன்னா தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து உப்பு வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மீன்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து நல்லா வந்து கொச்சின்னு இருக்கும். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சுது. சூப்பராக இருக்கும் அந்த வத்தல். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வேணா சீரகம் வந்து ஆட் பண்ணலாம். சீரகம் வந்து போட்டுக்கணும். இன்னொரு பிரச்சனை ஆக்சுவலி என்னோட குட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து குச்சி குச்சியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்றது கிடையாது. ஸோ நான் சீரகம் வந்து ஆட் பண்ணல. ஸோ குழந்தைங்க இருக்கும்போது அதெல்லாம் பார்த்துட்டு தான் போகணும். ஸோ இது வந்து நல்லா வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டுக்கோங்க. நிறைய ஒரே நாள் காய்ச்சி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சிங்கன்னா ஒரு மாதிரி டயர்டாக இருக்காது. இப்போ வந்து வெயில் காலம் வந்து ஒரு 4-5 நாளைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டுக்கோங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா டயர்டும் ஆகாது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது வந்து பெரிய கரண்டி எடுத்துக்கணும். கட்டி எதுனா இருக்கிற பாருங்க. கட்டி இருந்துச்சுன்னா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சரியாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour முன்னே வந்து கரைச்சி வச்சுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி ரெடி ஆகிக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா பபிள்ஸ் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. இந்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலக்கி வச்ச மாவு வந்து அது வந்து ஆட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ மேலுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ பரவாயில்ல, இது கொஞ்ச நேரம் வந்து அப்படியே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சு வந்து கொதிக்க வச்சிடலாம். ஸோ இது வந்து இப்படி வந்து கொச்சினே இருக்கட்டும். கொஞ்சம் சிம்மில் வைக்க வாசி அது வந்து ஆகாது, கீழே போகாது. ஒரு வேளை அந்த மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா இன்னொரு பவுல் வச்சு நம்ம வந்து காய்ச்சலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மூட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலக்கினே இருக்கணும். கலக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டு இப்படி கலக்கினே தான் வந்து பார்த்தீங்கன்னா அது கட்டி கட்டாக வரும். வந்து கட்டி கட்டாமல் வரணும். கலக்கிட்டே இருங்க. ஸோ எங்கள் ஊர்லலாம் இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 kg போடுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தைக்கெல்லாம் எங்கள் அப்பாவோட தங்கச்சிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஆசீர்வாசம் கொடுப்பாங்க இல்லையா. இப்போல்லாம் எத்தனை பேர் கொடுக்குறாங்க தெரியாது. பட் எங்கள் அம்மா இப்போ கூட எனக்கு கொடுக்குறாங்க. எனக்கு எங்கள் அக்கா கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முறுக்கு, அதிரசம், அப்புறமா இந்த வத்தல், அப்புறமா இதுங்கெல்லாம் வந்து எடுத்துன்னு போவாங்க. ஸோ நான் அப்போல்லாம் நினைப்பேன் எங்கள் அத்தை ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், ஷீஸ் வெரி லக்கி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் அந்த மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு கிடையாது இல்லையா. ஸோ பாருங்கள், சூப்பராக வந்து இந்த மாதிரி வந்து கலக்கிட்டே இருக்கணும். சூப்பராக வந்து ரெடியாக இருக்கும். இந்த கலக்கிட்டே இருந்தால் கொச்சினே இருக்கும். இந்த பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸோ ரிமைனிங் மாவு வந்து இருக்குது இல்லையா, அது ஒரே வாட்டி காய வச்சுனா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே வாட்டி ஆகிடும். ஸோ இல்லை டபுள் ஒர்க் ஆகும். அதுக்கு தனியாக வந்து காய வச்சுக்கணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கலக்கிட்டே இருங்க. ஸோ கஞ்சி கட்டி காய்ச்சப்போ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. குவான்டிட்டி எவ்வளோ அதெல்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ மாவுனா எடுத்துரும் 1/3 சப்பாஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி. ஸோ 1 கப் எடுத்திங்கன்னா 3 கப் ஆஃப் ரைஸு. அண்ட் தென் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு காரம் வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மிளகா வந்து மிக்சியில் அரைச்சிடுங்க. அது போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து கலக்கிட்டே இருங்க. கலக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகும். ஒரு 5 to 10 minutes இருந்தால் போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து டைம் எடுக்கும். பிகாஸ் இது வந்து லேட்டாக வச்சேன். ஒரு நாள் தான் ஊற்ற போகிறோம். ஸோ தட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நல்லா ஆற வச்சுருக்கோம். நல்லா வந்து இந்த மாதிரி ஆற வச்சுட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கு இல்லையா, அதனால் நல்லா வந்து ஆறிடும். கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா வந்து ஊற்றிடலாம். ஸோ இப்போ எடுத்து வந்து நம்ம வந்து மித்த மாதிரி வந்து போகிறோம். ஏன்னா இது வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் வந்தால் போதும். இந்த ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி நான் வந்து ஸ்டீம் ஆகட்டும். அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இது வந்து இப்படி கலக்கி வச்சுக்கலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம் பண்ணி வைக்கணும். இது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அது உள்ளெல்லாம் வந்து நல்லா வந்து இன்னும் வேவும். ஸோ அப்படியே வந்து போடக்கூடாது. ஸோ அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அது ஆறுனதுக்கு நம்ம வந்து போடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. கொஞ்ச நாள் வந்து நல்லா வந்து ஆட்டம் ஆறுனதுக்கு வந்து போடலாம்.
ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி கிட்ட வந்து நான் வந்து ஃபேன் வந்து ஆட் ஒரு நாள் இருந்துச்சுன்னா போதும், நல்லா வந்து காஞ்சிடும். ஸோ இதுக்குன்னு ஒரு வீட்டில் இருந்தாங்க. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வத்தலை ஊற்றிக்கிட்டு எல்லாத்துக்கும் வந்து பர்மிஷன் வந்து தேவையில்லை. பட் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து ஓனர் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். ஸோ வாடகை வீட்டில் இருந்தால் இதுதான் ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி வந்து ஊற்றிக்கலாம். இது வந்து டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முறுக்கு மாதிரி கூட நம்ம வந்து செய்யலாம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லைக் இன்னும் 2-3 பேர் வேணும், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செய்ய முடியும். ஒத்தராலனா டைம் வந்து நிறைய இருக்கும். நான் அந்த மாதிரிலாம் வந்து செய்யறது கிடையாது. எங்கள் அம்மா வந்து செஞ்சு கொடுக்குறப்ப அப்படி தான் வந்து முறுக்கு வத்தல் தான் செஞ்சு கொடுப்பாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால முடியல. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ பாஸ்ட் 2 இயர்ஸ் நானே வந்து போட்டுருக்கேன். ஒன்றும் கிடையாது. இது வந்து கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறுக்கு செய்கிறோம் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும் சரி போயிடும். அதே தான் முறுக்கு வத்தல். ஸோ இதே மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து வத்தல் வந்து போட்டோம். ஸோ கொஞ்சம் கூட கேப் இல்லாத தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் வந்து போட்டிருக்கேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வந்து சாயங்காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் போட்டோம்னா ஆறிடும். அப்புறமா எடுத்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெயிலில் வந்து வச்சுக்கலாம். ஸோ சூப்பராக இருக்கும். இன்க்ரீடியன்ஸும் மேங்கோ வந்து துருவி வச்சிருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து போட்டுக்கலாம். ஆயில் போட்டுட்டு ஆயில் நல்லா காய்க்கும். கருவேப்பிலை வந்து போட்டுக்கலாம். போட்டுக்கலாம்க்கா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது சிறு வாரம் வேணால் கஷ்டம். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நின்று போட்டுக்கலாம். ஸோ கடுகு சேவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு அப்புறம் உளுந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான். ஸோ பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஆனியன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் வந்து போடுவாங்க. அப்படியே போடுறேன். ஸோ பெருங்காயம், சால்ட்டு, தேவையான அளவு சால்ட் வந்து போட்டுக்கலாம். ரைஸ் வந்து நீங்கள் வந்து இது மேலே ரெடி பண்ணிட்டு ஆற வச்சுருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கும். ஸோ மாங்காய் தூள் வந்து போட்டுக்கலாம். மாங்காய் தூள் போட்டு கொஞ்ச நேரம் வந்து வதங்கும். ஸோ அவ்வளோதான். வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் தான் போதும். ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் வந்து ரொம்ப நேரம் வந்து வதக்கக்கூடாது. அதுக்கு வந்து நல்லா இருக்காது. அதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ ரைஸ் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் தூள் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான். பச்சை மிளகாய், தேங்காய். ஸோ இதில் வந்து கொஞ்சம் மாங்காய் புழுக்காக வந்து லைட்டாக வந்து மாங்காய் வந்து போடுறேன். மாங்காய் துருவி வச்சு மாங்காய் இதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். கொஞ்சமாக வந்து ஒச்சை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அதிகமாக லைட்டாக அந்த அளவுக்கு போதும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சட்னி வந்து செஞ்சு போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு போடுறதுன்னு வந்துட்டேன். ஸோ உப்பு வந்து போட்டுருக்கேன் கொஞ்சம். ஸோ கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சட்னி வந்து ரெடி பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தண்ணி ஊற்ற போட்டுருங்க. தண்ணி ஊற்ற வந்து சட்னி வந்து நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சிக்கலாம். இப்போ தாளிக்கு வந்து ஸோ ஆயில் போடலாம். கடுகு சீரகம் பார்த்தீங்கன்னா கல்லெண்ணெய் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் போட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை வந்து பெருங்காயம் வந்து இறக்கும் போது போடலாம். அது பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து போட்டு சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸ்டோவ் போட்டு வச்சுக்கோங்க. சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மேங்கோ ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ வந்து மேங்கோ ரைஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ மேங்கோ வந்து துருவி வச்சிருக்கேன். கட்டில் ஆட்டு வச்சுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து ஸோ போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். போட்டுட்டு ஜஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். உப்பு பத்தலைன்னா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மேங்கோ ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து மஞ்சள் வந்து போடுற வாசி நம்ம ஒயிட் கலராக இருக்குது. இது பண்ணால் டேஸ்ட் வந்து நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ அதுதான் நான் இது பண்ணுறேன். சரி காம்போ வந்து சட்னி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய், ஒச்சக்கல்ல, அப்புறமா கொஞ்சம் மாங்காய் போட்டுட்டு நம்ம வந்து சட்னி செஞ்சுருக்கோம். சூப்பராக இருக்கும். இது காம்போ சட்னி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆனால் இந்த மேங்கோ ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது காம்போ வந்து பார்த்தீங்கன்னா சட்னி ஹெல்தியான சட்னி. ஸோ மேங்கோ ரைஸ் சட்னி